வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பூரிக்கு சூப்பரான அசைவ சுவையில் ரொம்ப ருசியான சன்னா மசாலா செய்ய போகிறோங்க. வீட்டில் இருக்கும் பொருட்களில் ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ இந்த டேஸ்டான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப் அளவு வெள்ளை கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் தண்ணியெல்லாம் வடிய விட்டு குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 8லேருந்து 10 சவுண்டு வரைக்கும் வெயிட் போட்டு வேக வச்சுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் இல்லை பேனில் அடுப்பு வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை 2 லவங்கம் ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அதையும் போட்டுட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததோ கட் பண்ண வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த கொண்டைக்கடலையும் நான் வேக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டேங்க. அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்படி நசுக்கி பார்க்கலாங்க. நல்லா நசுங்கிற பதம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயமும் வதங்கிருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேங்க. இப்போ இன்னொரு மசாலாவும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் ஒரு 5 முந்திரி பருப்பும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் இல்லை பேனை அடுப்பில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய விழுது முதல்ல அதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த சன்னா வெள்ளை கொண்டை கடலை இதில் போட்டுடலாங்க. தண்ணியோடு ஊற்றிட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருந்தோம். அதனால் இதுலேயே பார்த்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் வெந்நீர் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் முந்திரி விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். சூப்பரான சன்னா மசாலா நல்லா அசைவ குருமா ருசியில் அருமையாக சூப்பராக இருந்ததுங்க. இது இறக்க போகிற டயத்தில் கொஞ்சம் வெண்ணெய் கட் பண்ண கொத்தமல்லி தழைகள்லாம் மேலே அப்படி தூவிட்டு இறக்கிடுவோம். இது பூரி சப்பாத்திக்கெலாம் அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போ பூரிக்கு நம்ம 2 கப் அளவு மாவு கோதுமை மாவு கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டேங்க. இது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊறட்டும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஊறின அந்த மாவு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுட்டு சின்ன பூரிகளாக நம்ம இழைச்சிடலாங்க. ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பூரியாக இழைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நீங்களும் ஒரு முறை இது போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக செஞ்சு பாருங்கள். இன்னும் 2 பூரி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லாயிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பூரியாக போட்டுட்டு திருப்பிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உப்புலான இந்த பூரி நம்ம செய்யலாங்க. அடுப்பில் இந்த குழம்பு கொதிக்கும் போதே இந்த அசைவ குருமா கொதிக்கிற ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வரும். வீடே மணக்குங்க. நீங்களும் இந்த போல் ஒரு முறை சன்னா மசாலா செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூரியும் தயாராகிடுச்சுங்க. இந்த குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னாவே வச்சுட்டு நம்ம நிறைய வகையில் நான் சைட் டிஷ் விதவிதமாக செஞ்சுருக்கேங்க. இதுவும் ஒரு வகையான சன்னா மசாலா. நீங்களும் இது போல் அரைச்சி தேங்காயெலாம் அரைச்சி விழுது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கும் தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.